ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம சூடானதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டரோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதுன்னா பட்டரோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சும்மா ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பட்டர்லேயே இந்த வெங்காயம் குக் ஆகணும். இது ரொம்ப மேஷ் ஆகணும்னு தேவை கிடையாது. ஆனால் நல்லா குக்காக இருக்கணும். ஓரளவு ஒரு 75% குக்காக இருக்கணும். அந்த அளவு நல்லா வதக்கிக்க போகிறோம். இதை வதக்கி நம்ம அரைச்சி மறுபடியும் குக் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப குக் ஆகணும்னு தேவை கிடையாது. ஃபுல்லாக குக் ஆகணும்னு தேவை கிடையாது. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர், அது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரைக்கும் போதே நம்ம அது நம்ம இதில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டைமே போட்டு இதில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக்காகி கிடைக்கும் நமக்கு. ஸோ நான் இதில் 6லேருந்து 7 பல் பூண்டும் 2 சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். பொதுவாக ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனாலே நம்ம நான் இல்லைனா சப்பாத்தி ஆர்டர் பண்ணோன்னா அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நம்ம சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். கண்டிப்பாக நம்ம செய்யும்போது நமக்கு இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்ல. நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஸோ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் காஷ்மீரி சில்லியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6லேருந்து 7 காஷ்மீரி சில்லி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லியே வீட்டில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இருக்குதுல்ல, அது 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் இங்கே 4 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டொமேட்டோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய டொமேட்டோ வச்சுருந்தீங்கன்னா 2 டொமேட்டோ போதும். இதுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக ஆமண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கேஷ்யூ நட் இருந்ததுன்னா நீங்கள் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆமண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆமண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா இந்த குழம்புக்கு நல்ல கிரேவி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த நட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி இதை கொஞ்சம் இந்த தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா இதை நீங்கள் ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா அரித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், அரிக்கணும்னு தேவை கிடையாது. இப்போது அடுத்து இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸை அப்படியே நம்ம இதில் கொட்டிட போகிறோம். இது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா சட்டி சூடாக இருக்கும். நம்ம இது கொட்டும்போது ரொம்ப தெறிக்கும் கையில் எல்லாம். ஸோ அதனால் அதை கவனமாக பண்ணுங்கள். அப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் ஊற்றினோன்னா அந்த கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கிரும். இப்போது இதை ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா வேக வைக்க போகிறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதனால் அது போகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். அதே மாதிரி மூடி ஒவ்வொரு தடவையும் திறக்கும் போதும் ரொம்ப கவனமாக திறக்கணும். டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தெறிக்கும், முகத்துல எல்லாம் கூட படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி பெரிய கரண்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா கையிலெல்லாம் ரொம்ப தெறிக்கும். நான் இது பண்ணும்போது எனக்கு 2 தடவை அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால தான். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி தெறிக்கும், ரொம்ப தெறிக்கும் மேலே. நல்லா கொஞ்சம் நீட்டமான கரண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா சைட்லலாம் சில டைம் கரிஞ்சிரும்ல, அடி பிடிக்கும்ல, அதனால் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த டைம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அது நல்லா சாஃப்ட் ஆகும். இல்லை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் திக்காக கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பன்னீர். அதனால் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. இன்னும் நல்லா குக் ஆகணும். இந்த மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகும் கலர். அந்த டைமு நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஐ மீன் அந்த பன்னீரை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். நான் வந்து இன்றைக்கி இதை கீ ரைஸுக்கு கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஆனால் கீ ரைஸு கூட அந்தளவு ஒத்து போகாது, ஆனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப பெட்டராக இருக்கும்னா சப்பாத்தி கூடையும் அதுக்கப்புறமா வந்து நான் கூடையும் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கரம் மசாலா வந்து நான் இனிமேல் ஆட் பண்ணணும். அதுவும் ரொம்ப கிடையாது, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அவ்வளோதான். இதில் ரொம்ப மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வெளியிலேருந்து கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம நல்ல ஐ மீன் ஒரு டின்னருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும் நமக்கு. ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கசூரி மேத்தி இருக்குல்ல, அது ஆட் பண்ணணும். பொதுவாக கடையிலேருந்து கசூரி மேத்தி வாங்கும்போது நமத்து போயிருக்கும். ஸோ நம்ம கையில் வச்சு க்ரஷ் பண்ணால் அது க்ரஷ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் இந்த நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டோன்னா அது நல்லா கிறிஸ்பாயிரும். அப்போ நம்ம கையில் வச்சு நிரடி போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எனக்கிட்ட இருந்ததும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் எடுத்து கையில் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி போட்டோன்னா அது பவுடர் ஆகிரும். இதோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்காக விட்டுட்டு இறக்க போகிற டைமு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இல்லாட்டி. நான் வந்து இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்க போகிறேன். சும்மா ஒரு ரிச்னஸ்க்கு வேண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இதோட நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இனிமேல் ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே நான் வந்து இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறமா குழம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. அப்போது ஒரு மாதிரி பால் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் குழம்பு. அதனால் ஸோ இப்போ இது மேலே வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம கடையிலேருந்து வாங்கினதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே கொட்டும்போது கட்டி கட்டியாக விடும்ல. இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சுட்டு அது ஒரு பீட்டர் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா அந்த எப்படி முட்டையெல்லாம் நம்ம எப்படி அடிப்போம் அந்த மாதிரி அடித்தோன்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும், தண்ணி மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம இது மேலே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம் நீங்கள் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதில் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம தக்காளி பழமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரணும் இந்த குழம்புக்கு. அதுக்காக கொஞ்சமாக இனிப்பு இருக்குல்ல, சுகர் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சுகருக்கு பதிலாக கொஞ்சமாக ஹனி நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் போடுறோன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நம்ம ஒயிட் சுகர் கொடுக்குறத அவாய்ட் பண்ணது மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஹனி இல்லை, அதனால் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.